நான் வேலுச்சாமி பேசுறேன். சொல்லு வேலுச்சாமி. இப்ப நான் ஐயா வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கிறேன். நீங்க வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரவா? ஏய், நீ அங்கே இரு. நீ ஒன்னும் உள்ள வர வேணாம், நானே வரேன். அங்கே இரு. யோ வேலுச்சாமி, இங்க ஏன் வந்த? சும்மா கோவப்படாதீங்க. தெருவில் போற வரவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், ஐயா பொண்ணுக்கும் கொலை செய்யற பையனுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அதை கேட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் இது சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தேன். வேலுச்சாமி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க, ஆனா நான் இதை போய் என் பொண்ணுகிட்ட சொல்ல முடியுமா? இந்த பாருங்க, நீங்களும் நானும் சேர்ந்து என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டோம். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த கல்யாணம் நடக்கலன்னு அவ செத்துக்கிட்டு போயிட்டானா? இந்த பாருங்க, அப்படி ஏதாவது நடந்துச்சு இந்த வேலுச்சாமி என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. யோ வேலுச்சாமி, இன்னைக்கு என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கணும். அதை கெடுத்தது யாரு? உன் பொண்ணு. திருவிழாவில் ஐயாவை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிருந்தோம். அதை கெடுத்தது யாரு? உன் பொண்ணு தானே. அன்னைக்கு மட்டும் ஐயா செத்திருந்தார்னா இன்னைக்கு சுப்புலட்சுமி குடும்பத்தையே இந்த கிராமத்தை விட்டே விரட்டி இருப்பேன். அது மட்டும் இல்ல, உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் காது வச்ச மாதிரி கல்யாணத்தையே முடிச்சிருப்பேனே. அதை கெடுத்தது யாரு? உன் பொண்ணு தானே. எங்க இப்ப ஐயா பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? இப்பவும் சொல்றேன், கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும், பந்தல் போடட்டும், மேளமும் வாசிக்கட்டும். ஆனா கெட்டி மேளம் கொட்டும் போது என் பையன் உன் பொண்ணு கழுத்துல ஐயா தாலி கட்டுவான். என்னம்மா பேசிட்டு இருக்கும்போது சொல்லலாம எழுந்திருச்சு போனா இன்னும் காணும். ஏய், அப்படியே போயிட போறாடி, போய் கூட்டிட்டு வா. போ போமா போ. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்க, உங்க வார்த்தையை நான் நம்புறேன், ஆனா இது வெறும் வார்த்தையா இருந்துடக்கூடாது, செயலையும் காட்டணும். யோ வேலுச்சாமி, என்ன நம்பிட்டல்ல, நான் சொன்னது கட்டாயம் நடக்கும். தைரியமா கிளம்பு. உங்களை நம்பி நான் கிளம்புறேன். ஏய் வண்டிடுற, வரேன். எங்க இந்த ஆளு எதுக்கு இங்க வந்தா? நிச்சயத்தை நிறுத்துறதுக்கா? அறிவு கெட்டதனமா பேசாதீ. நிச்சயதார்த்தத்தை இவன் எப்படி நிறுத்துவான்? உங்களை நம்பவே முடியாதுங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்களோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரிலாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. திருவிழாவில் ஐயாவை வெட்ட வந்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். அத சொல்றதுக்காகத்தான் வந்தான். நிஜமாவாங்க? சரி, நாம இப்போ இது ஐயா கிட்ட சொல்ல வேண்டாம். நிச்சயம் முடியட்டும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்களே அவனை கட்டி எடுத்துட்டு வந்து ஐயா முன்னாடி நிறுத்துங்க. அப்பதான் அவர் உங்களை நம்புவாருங்க. சரி, நீ உள்ள போ. நீங்களும் வாங்க. வரேன், நீ உள்ள போ. நேரமாச்சு, வாங்க. உள்ள போமா, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. அண்ணே கில்லாடிடா குலசேகரன். வாங்க. இதோ வரமா. இளவஞ்சி, ஐயா ராமாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வானா இந்த பக்கம் போயிட்டு இருக்க. அது அவ இன்னும் ரெடி ஆகலையா? நேரமாவது, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா போ. என்ன நாச்சியா, எதுக்கு எடுத்தாலும் பபன்றா? அவ அப்படிதான். அலங்காரம் வள்ளிங்களா? அலங்காரம் பண்ணது போதும், வாங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா எங்க அண்ணனுக்கு வேற பொண்ணோட நிச்சயம் நடந்துரும். ஏன் அண்ணி, நீங்களே வேற பொண்ணு பாத்துட்டீங்களா? நீ இருக்கல, வாடி பேசாம வாய் வாலாஜாபாத் வரைக்கும் நீளுது. நீங்க போங்க, நாங்க எங்க கங்கா கூட வரோம். கங்கா அக்கா. ஐயா எழுதியிருக்கேன், ஒரு வாட்டி படிச்சு பார்த்து சரியா இருக்கான்னு பாத்துருங்க. சரியா இருக்கு. சரிங்க. வாடா உட்கார்றா. எங்க உட்காருமா, வா. குலசேகரா, தாய் மாமங்கிற முறையில அந்த மாலையை எடுத்து ரம்மா கழுத்துல போடுப்பா. அது சரி, சுப்புலட்சுமியே நான் என் தங்கச்சியை ஏத்துக்கல, அவ பொண்ணு கழுத்துல மாலை போடணுமா? மாலை
அண்ணே, உங்க தங்கச்சி பொண்ணுதான், யோசிக்காதீங்க, மாலையை போடுங்க. சுப்பு, அந்த தட்டை எடுத்து சரியா வைமா. மணிகார, நிச்சய பத்திரிகை வாசிங்க. வாசிக்கிறேன். நிகழும் விக்ருதி ஆண்டு ஆனி மாதம் 14ஆம் தேதி உயர் திரு ஐயா ராஜா ராமச்சந்திர ரகுநாத் திருமதி சுப்புலட்சுமி அவர்களின் சேஷ்டபுத்திரி செல்வி ரமாதேவி என்கிற கன்னிகைக்கும் திருவாளர் குலசேகரன் திருமதி முத்தரசி அவர்களின் சேஷ்டபுத்திரன் ஜெயச்சந்திரனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம். எப்பவும் கேட்பீங்களே, அதை மறந்துட்டீங்களா? என்னப்பா அது? இல்லைங்கய்யா, சபையில யாருக்காவது ஆட்சேபணி இருக்குதான்னு கேட்பாரு, அதை ஞாபகப்படுத்தினேன். ஓ, அந்த குறை எதுக்கு? அதையும் கேட்டுருங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? எனக்கு இருக்கு. ஏய், உனக்கு என்னடி ஆட்சேபனை? ஆச்சே இரு, என்ன ஆட்சேபனைன்னு கேட்போமே. அண்ணே, இவகிட்ட என்ன போய் கேக்குறது? பொறுமா இளவஞ்சி, உனக்கு என்ன ஆட்சேபனை சொல்லு. நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. அவ்வளவுதானே? என் பொண்ணு ரமாவுக்கு என் சொத்து பூராவும் எழுதி வைக்க பூரா சொத்துமா? ஐயா, உங்க சொத்தையும் கொடுக்கணும். ஏம்மா, என் பொண்ணுக்கு என் வீட்டு சொத்தை தான் கொடுக்க முடியும், உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்க முடியும்? ஐயோ, ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம். என் மருமகளே சொத்து வேண்டான்னு சொல்லிட்டா, அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதுதான். மணியக்காரர கொடுங்க. அதுல வை, எடுத்து கொடுப்பா. இதா தவறுது லாபம். அப்புறம் என்ன, அடுத்தது சாப்பாடு தானே? என்ன நாச்சியா? ஐயா ஒரு நிமிஷம். என்னப்பா? இல்லையா, மாப்பிள்ளை ஜெயச்சந்திரனுக்கு பொண்ணுக்கு அண்ணங்கிற முறையில மச்சான் மோதிரம் போடணும். மாப்பிள்ளைக்கு கார்த்திக் அண்ணன் மோதிரம் போடுவாரு. நான் மோதிரத்தை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் மருதின்னு தெரியும்ண்ணே, அதான் நானே மறக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். டேய் கருவா பயலே, என்னங்கண்ணே, போட்டு விடுங்க, போட்டு விடுங்கண்ணே. ஜெயச்சந்திரா, போட்டுக்கப்பா. போட்டு விடுறா. நீயே போட்டுக்க. ஏய், நீயே போடு. இல்லைங்கய்யா. அவ்வளவுதானே? சாப்பிட போலாமா? ஒரு நிமிஷம். என்னம்மா? ஒண்ணும் இல்ல மாமா, நாத்தனாருங்கிற முறையில இளவஞ்சி அக்கா நம்ம ரமாவுக்கு 10 பவுன் செயின் போடுறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப போடுவாங்க. என் கழுத்துல இருக்கிற 10 பவுன் காசு பலிக்கு ஆப்ப வச்சுட்டாலே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடியே, இளவஞ்சி அக்கா தயங்குற மாதிரி தெரியுது. யோசிக்காம சட்டு நகையை கழட்டி போட்டுரு, இல்ல உனக்கு வர நல்ல பேர் அவ தட்டிட்டு போயிடுவா. பேசாம போட்டுரு. இளவஞ்சி அக்கா தயங்குவதால் ரமாவிற்கு நானும் அண்ணிங்கிற முறையில் என்னுடைய 10 பவுன் செயினை நான் இப்போது போடுகிறேன். என்னுடைய நாத்தனார் ரமாவிற்கு நானே 10 பவுன் செயினை போடுறேன். ஆள் ஆளுக்கு நகை போடுறாங்க பாரு. இந்தாம்மா, போட்டு விடுறே. பரவாயில்லம்மா, நீயே போட்டு விடு. நானே போடுறேன். குலசேகரா, மறப்போம் மன்னிப்போம். நீ இப்ப என் மச்சனை மட்டும் இல்லப்பா, என் பொண்ணுக்கு மாமனார், எனக்கு சம்பந்தி.
இவ்வளவு நாளும் உன்னை அதிகாரம் பண்ண மாதிரி இனிமே பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் பொண்ணை பெத்துட்டேன், ஒரு படி இறங்கிதான் ஆகணும். அதுக்காக ஒரு படி ஏறிடாதப்பா. அண்ணே, உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கணுங்கிறது என்னோட 30 வருஷத்து கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே எந்த சக்தியாலையும் நம்ம 2 பேருடைய பந்தத்தை பிரிக்கவே முடியாது. இத பாரு அம்மா, நீ ஐயாவோட பொண்ணு. ஐயாவோட வீரமான ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. அத்தை நான் இருக்கேன். என் உயிரை பாதுகாக்கிற மாதிரி நான் உன்னை பாதுகாப்பேன். என்னை விட என் புள்ள ஜெயிச்சந்திரன் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பான். இன்னையில இருந்து எப்பவுமே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கங்கா, நான் கிளம்புறேன். மாமா, ரமாக்கும் உங்களுக்கும் நடந்த நிச்சயம் நம்ம 2 குடும்பத்தையும் ஒரு பாலமா இணைச்சிடுச்சு. குலசேகரன் மாமா எந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சாரோ அந்த குடும்பத்திலே நீங்க பொண்ணு எடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி கொடுத்துட்டீங்க. நீங்க ரமாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி மாமா. நீங்களும் ரமாவும் வாழற வாழ்க்கைய பார்த்து குலசேகரன் மாமா உங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். கங்கா, நீ விரும்புற மாதிரி கண்டிப்பா நடக்கும். அந்த உறுதியை நான் உனக்கு கொடுக்கறேன். அதுக்கு முன்னால உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாவோட தங்கச்சி மகனா இருந்தாலும் ஐயா தான் மகளை எனக்கு கொடுத்து என்ன மருமகனா ஏத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் ஐயாவோட மருமக. ஐயா தன்னோட மூத்த பொண்ணுக்கு ஒரு கலெக்டர் மாப்பிள்ளைய எடுத்த மாதிரி அவரோட 2வது பொண்ணுக்கு ஒரு IPS அதிகாரிய மாப்பிள்ளைய எடுத்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம எனக்கு மருமகங்கிற ஸ்தானம் கொடுத்தத எனக்கு கிடைச்ச கௌரவமா நினைக்கிறேன். இன்னைக்கு கலெக்டரோட சகலி ஆயிட்டேன். நாளைக்கு வருங்கால கலெக்டர் கங்காவோட தங்கச்சி புருஷன் ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். என்ன மாமா? சரி கங்கா, நான் வரேன். சரி மாமா. என்ன அங்க இருந்து பாக்குறதுக்கு நீ என்னமோ அங்க போச்சுக்கோ, போச்சு. என்னது? ஐயோ, என் 10 பவுன் செயின் அந்த ஆயக்குடிக்காரி அபகரிச்சிட்டு போயிட்டாளே. அதை விட இளவஞ்சி, வரும்போது என்னத்தை கொண்டு வந்தா? வெளியில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? 10 பவுன் நகை எடுத்து இளவஞ்சி கொடுத்துட்டாளே, அவ பாசக்காரின்னு பேசிக்கிறாங்க. இத பாரு மங்காக்கா, என் வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல மேல மேல எண்ணெய் ஊத்த பாக்காத அக்கா. அந்த வடிவு மட்டும் இப்படி மாட்டி விடுவான்னு தெரிஞ்சிருந்தா கவரிங் நகையை போட்டுட்டு வந்திருப்பேனே. நல்ல பாராட்டும் கிடைச்சிருக்கும், கவரிங் நகையும் போனா போட்டுன்னு விட்டுருக்கலாம். அக்கா, உடனடியா அந்த வடிவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். ஒரு நல்ல ஐடியா கொடுக்கா. இளவஞ்சி, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட திருநூறு வாங்கிட்டு வந்து வடிவு மேல போட்டுன்னு வச்சுக்கைய, அவளோட மொத்த நகையும் ஒரு வீட்லாம். அடி பாவீங்களா, இப்பதானே உன்கிட்ட சொன்னேன் உருப்படியான ஒரு ஐடியா கொடுன்னு. ஏன் சாமியார அது இதுன்னு பயமுறுத்துற? இப்பதான் அந்த சாமி இந்த சாமி நொந்த சாமின்னு ஊரே நாரி போய் கிடக்கு. அது மட்டும் இல்ல, ஐயா வேற சொல்லிருக்காரு, சாமியார் அது இதுன்னு வீட்டுல பேச்சு வந்தது தொலைச்சு போடுவேன் தொலைச்சுன்னு. நீ வேற சத்தம் போட்டு பேசி என்ன மாட்டி விட்டுடாத. இளவஞ்சி,
நீ ஒண்ணு செய்வியா? எனக்கு ஹோட்டல்ல ஒரு ஏசி ரூம் போட்டு கொடு. நான் நல்லா யோசனை பண்ணி சொல்றேன். ஏசி ரூம் வேணுமாக்கா? ஆமா, அப்பதான் யோசனை வரும். நல்லா யோசனை வரும். அக்கா, எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரம் நல்லா குளு 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 குளுன்னு இருக்கிற ஒரு ஏசி ரூம் இருக்கு. வாடகையே கொடுக்க வேணாம். எங்க இருக்கு? வா வாக்கா, இங்க பாரு. இங்க பாரு, பிச்சு புடுவேன் பிச்சு. உள்ள இறங்கிக்கிறியா? வேண்டாம். இதுல உட்காந்து யோசிக்கிறியா? நான் மொட்டை மாடியில வெயில்ல நின்னு யோசிக்கிறேன். போ, தள்ளி விட்டேனா? ஏசி ரூம் வேணுமா? மிதிச்சிருவேன். ஏய் வள்ளி, ரமா மீட் பண்ணலாம். பை டி. சரிடி. ஏண்டி நிச்சயத்துக்கு வரல? சாரி ரமா, உன் நிச்சயத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு. ஆனா என் அப்பா வந்திருப்பாரே. உங்க அப்பாவா? ஆமா ரமா, நிச்சயத்துக்கு என்ன வர சொல்லி நீ போன் பண்ணியா? எங்க அப்பா தான் நீ படிக்கணும், நான் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. என் அப்பாவை நீ பாக்கலையா? உங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை அவர் முன்னாடியே வந்துட்டு போயிருக்கலாம். சரி ரமா, நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சுதா? எனக்கு தாண்டி அதிர்ஷ்டமே இல்ல. ஏய், ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன, அன்னைக்கு அப்படிதான் உன் மாமா காலேஜுக்கு வந்திருந்தாரு. அவரை பாத்துடலான்னு சொன்னேன், ஆனா பார்க்க முடியாம போயிடுச்சு. சரி, நிச்சயத்தை கூப்பிட்டேன். அங்கேயாவது பாக்கலான்னு பார்த்தா அங்கேயும் பார்க்க முடியாம போயிடுச்சு. உன் மாமாவை என் கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிற. ஏன், நான் கடத்திட்டு போயிடுவேன்னு உனக்கு பயமா? உனக்கு அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா நான் காட்ட மாட்டேன்பா. ஏய் சரி, ஏன் ஆளு கேக்குறியே? உன் ஆளை நீ காட்ட மாட்டியா? சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா காட்டுறேன். சந்தர்ப்பம் வேற இதுக்கு வரணுமா? முதல்ல போன் பண்ணி அவரை உடனே இங்க வர சொல்லு. சரி இரு, ட்ரை பண்றேன். ஹலோ ஹலோ, நான் வள்ளி பேசுறேன். சொல்லு. கொஞ்சம் இப்போ நீங்க காலேஜுக்கு வர முடியுமா? என்ன விஷயம்? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும். உங்களை பார்க்கணுங்கிறா. வள்ளி, நான் கட்டிக்க போற பொண்ணோட ட்ரெஸ்ஸ தைக்க டெய்லர் கடையில கொடுத்துருக்கேன். அத போய் நான் வாங்கிட்டு வரணும். உன் ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு நாள் பார்க்க வரேன்னு சொல்லு. சரி, வச்சிடுறேங்க. சரி வள்ளி. என்னடி சொன்னாரு? அவர் ஒரு குறும்புக்கார மனுஷன். அத அப்புறம் சொல்றேன். உன்னை இன்னொரு நாள் பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. ஆமா, அவருக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்குமா? அது தெரியல. எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, இங்க எப்படி? எப்படின்னா? எப்படின்னா, ஓ மேல அவருக்கு பிரிய அதிகமா, இல்ல அவர் மேல உனக்கு பிரிய அதிகமா? சொந்த மாமா இல்லையா, யார் மேல யாருக்கு பிரியம் அதிகம்னு குறிப்பா சொல்ல முடியாது. மாமான்னா எங்களுக்கு உசுரு, நாங்கன்னா மாமா கொசுரு. மாமா கைய பிடிக்கிறத ஒரு வரமா நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, நீ ஃப்ரீயா இருக்கும்போது போன் பண்ணி சொல்லு, நான் அவரை கூட்டிட்டு வரேன். நீ உன் மாமாவை கூட்டிட்டு வரணும். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கலாம். சரியா? சரி, நான் என் மாமாவை கேட்டு சொல்றேன். நானும் அவரை கேட்டு சொல்றேன். போலாம். போலாம்.